தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 13வது வாரம் புதன்கிழமை. இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, குறைதீர்க்கும் கடவுள் நமக்கு செவிசாய்ப்பவராக இருக்கின்றார். நம் தேவன் நமக்கு செவி கொடுக்கின்ற தேவனாயிருக்கின்றார். நாம் அவரை நோக்கி கரம் உயர்த்துகின்ற போதெல்லாம், நாம் அவரை நோக்கி உள்ளத்தில் நம்பிக்கையோடு அவரை நோக்கி கரம் உயர்த்துகிற போதெல்லாம், நம் கரங்கள் மட்டுமல்ல, நம் உள்ளமும் நிறையும் அளவிற்கு நம் வாழ்வில் ஆசிரியரை சேர்த்து கொடுக்கின்ற தேவனாக இருக்கின்றார். எனவேதான் எபேசியர் 3:19-20 போல சொல்லுகின்ற பொழுது, நாம் ஜெபிப்பதற்கும் நினைப்பதற்கும் மேலாக யாவையும் செய்து முடிக்கின்ற கடவுள் நம் ஆண்டவர் என்று சொல்லப்படுகின்றது. திருப்பாடல் 57 படிக்கின்ற பொழுது, நமக்காய் யாவையும் செய்து முடிக்கின்ற தேவன் நம் தேவன் என்று சொல்லப்படுகின்றது. ஆம், இன்றைய திருப்பாடல் வரியில் நமக்கு அழகாக சொல்லுகின்றது, இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவனுக்கு செவி சாய்த்தார், எல்லா விதமான நெருக்கடியிலிருந்து அவனுக்கு விடுதலை கொடுத்தார் என்று சொல்லப்படுகின்றது. ஆண்டவர் நமக்கு செவி கொடுக்கின்ற பொழுது, ஆண்டவர் நம் குரலை கேட்கின்ற பொழுது, நம் வாழ்வில் இருக்கின்ற எல்லாம் நம்மை விட்டு அகன்று போகும். வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள் அனைத்தும் நம்மை விட்டு அகன்று போகும். அந்த தேவன் நம்மிலே வருகிறார் என்றால், அவர் நமக்கு நிறைவை தருகின்றார் என்றால், நம்மிடம் இருக்கின்ற குறைபாடுகள் களைந்தெறியப்படுகின்றன. 1 கொரிந்தியர் 13:10 படிப்பதை போல, நிறைவுள்ளது வருகின்ற பொழுது குறைவுள்ளது தானாக மறைந்துவிடும் என்ற வார்த்தை கேட்டார் போல, இந்த மனித பலவீனங்கிற குறைபாடு நம்மை விட்டு அகன்று போகும். எனவே தான் 2 கொரிந்தியர் 12:9 இயேசு சொன்னார், என் பலன் உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் செயல்படும், என் அருள் உனக்கு போதும் என்று சொன்னார். ஆண்டவருடைய அருளே நம்மை காக்கின்ற, நம்மை நிறைவடைய செய்யக்கூடியதாக இருக்கின்றது. அப்படி என்றால், எப்போது ஆண்டவருடைய அருள் நம்மிலே நிறைவாக தங்கும் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, எப்போது ஆண்டவன் குரலுக்கு செவி கொடுப்பவராக இருப்பார் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, அதற்கான வழிமுறைகளைத்தான் இன்றைய திருப்பால் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. ஆண்டவரை நாடுவோருக்கு எதுவுமே குறைவுபடாது. தேவையிலே துன்பங்கள், கஷ்டங்கள், கண்ணீர் வருகின்ற பொழுது ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். என்னை நோக்கி பாருங்கள், மகிழ்ச்சி அடைவீர்கள், வெட்கத்தால் தலைகுனிய மாட்டீர்கள் என்று சொன்ன கடவுள். ஆண்டவரை நோக்கி நம்பிக்கையோடு பார்க்கின்ற பொழுது கடவுள் நம் தேவைகளை நிறைவேற்றுபவராக இருக்கின்றார், நம் குறைபாடுகளை நிறைவுள்ளதாக மாற்றுபவராக இருக்கின்றார். நாம் இடைவிடாமல் ஆண்டவரை பற்றி கொண்டு ஆண்டவரை தேடுபவர்களாக இருக்கின்றோமா? நம் வாழ்வில் கஷ்டங்கள், போராட்டங்கள் வருகின்ற பொழுது எத்தனை நேரங்களை மனிதனை தேடி ஓடுகின்றோம், மனிதன் செய்கின்ற செயல்பாடுகளை தேடி ஓடுகின்றோம். இவனிடம் போனால், அவரிடம் போனால், அங்கே போனால், இங்கே போனால், இதை செய்தால் என்று சொல்லி எத்தனையோ காரியங்களை செய்து கொண்டு இருக்கின்றோம். நம் இல்லங்களிலும் கரங்களிலும் உடலும் பல்வேறு பொருள்களை தொங்கவிட்டு கொண்டு இருக்கின்றோம். ஆனால் இன்று நம்ம குறைபாடுகளை தீர்க்க ஆண்டவரால் மட்டுமே முடியும். பேதுரு சொன்னார் அல்லவா, ஆண்டவரே, நாங்கள் வேறு யாரிடம் போவோம், எங்களுக்கு வாழ்வு தருவது உம்மிடமே இருக்கின்றன என்று சொன்னாரே. அதே போல நம் குறைபாடுகளை நிறைவுள்ளதாக மாற்றுகின்ற தேவன் நம் ஆண்டவர் மட்டுமே. அப்போது ஆண்டவரை தேடுவோருக்கு எதுவுமே குறைவுபடாது என்று சொல்லப்படுகின்றது. இரண்டாவதாக, ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவருக்கு எக்குறையும் இராது என்று சொல்லப்படுகின்றது. தெய்வ பயத்தோடு வாழ்கின்றவர்கள், ஆண்டவருடைய கண்ணின் கருவிழியாக தன்னை நினைத்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு எதுவுமே குறைவுபடாது. துன்பங்கள் வருவதைப் போல தோன்றலாம், நம்மை சூழ்ந்து பெருவெள்ளம் எழுவதைப் போல தோன்றலாம், தீச்சுளைகள் நம்மை சூழ்ந்து இருப்பதைப் போல தோன்றலாம். ஆனால் தீச்சுளைகளை சுட்டெரிக்காது, நீர்நிலைகளை மூழ்கடிக்காது எனில் நான் உண்மையில் அன்பு கூர்ந்து என்று சொன்ன கடவுள் தெய்வ பயத்தோடு நாம் வாழ்கின்ற பொழுது துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், குறைபாடுகள் அனைத்தும் நமக்கு விடுதலை கொடுப்பவராக இருக்கின்றார். தானியேல் புத்தகம் 3 படிக்கின்ற 3 இளைஞர்கள், சாத்ராக், மேசக், அபித்நேகோ, கடவுள் மீது நம்பிக்கை கொண்டார்கள், தெய்வ பயத்தோடு இருந்தார்கள், தீச்சுளை நடுவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். தானியேல் தெய்வ பயத்தோடு இருந்தார், எனவே சிங்கத்தின் வாயில் கட்டப்பட்டன, அவர் சிங்கத்தின் வாயிலிருந்து காப்பாற்றப்பட்டார். சூசன்னா தெய்வ பயத்தோடு இருந்தால், பாவத்தை விட சாவது மேல் என்று சொல்லி தெய்வத்தின் மீது பற்று கொண்டவளாக இருந்தார். சாவின் விளிம்பிலிருந்து தானியின் வழியாக அவர் காப்பாற்றப்பட்டார். தொடக்க நூலில் யோசேப்பு தெய்வ பயத்தோடு இருந்தார்,
சிறைச்சாலையிலே தள்ளப்பட்டாலும் கூட தக்க வேளையிலே கடவுள் அவரை உயர்த்தினார். அரசனுக்கு அடுத்த நிலையிலே மேலானபடியை அவருக்கு முன்னால் வைத்தார். யார் அவரை ஒழிக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்களை வந்து கால் விழும் அளவிற்கு கடவுள் யோசேப்பை உயர்த்தினார். இதுதான் ஆண்டவரை அஞ்சுவோருக்கு கிடைக்கிற நிறைவான வாழ்வு. அன்பு சொந்தங்களே, நாம் ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்கின்றோமா? நம்முடைய சொல்லும் செயலும் அனைத்தும் ஆண்டவர் பார்க்கின்றார், கேட்கிறார், அந்த உணர்வோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? பெரும்பான்மையான சமயங்களே தெய்வ பயம் இல்லாமல் எதை வேணாலும் பேசுவேன், எதை வேணாலும் செய்வேன், எப்படி வேணாலும் வாழ்வு என்று சொல்லி தான் வாழ்வு அமைந்து கொண்டிருக்கின்றது. இப்படி இருந்தால் எப்படி நம்முடைய குறைபாடு நிறைவுள்ளதாக மாறும்? இன்றைய திருப்பாடல் வரிகள் சொல்வதை போல ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்பவர்கள், தெய்வ பயத்தோடு இருப்பவர்களுக்கு எதுவுமே குறைவுபடாது என்று சொல்லப்படுகின்றது. மூன்றாவதாக, தூயவருக்கு எதுவுமே குறைவுபடாது. தூய உள்ளத்தோடு வாழ்பவர்கள், என்றும் தன் உள்ளத்தை பரிசுத்தமாய் வைத்துக் கொள்பவர்கள், மாசு அன்காமல் தன் உள்ளத்தை பாதுகாத்துக் கொள்பவர்கள் குறைவின்றி வாழ்வார்கள் என்று சொல்லப்படுகின்றது. எத்தனையோ மாசுக்கள் நம்மை சூழ்ந்திருக்கின்றன. எசாயா 6 படிப்பதை போல அசுத்த உதடுகள் கொண்டவன் நான், அசுத்த உதடுகள் கொண்ட மக்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருப்போன் நான் என்று சொல்லி தன் நிலையை உணர்ந்து கொண்டு ஆண்டவரை தேடி ஓடி வந்து அருட்சாதனத்தின் வழியாக, ஒவ்வொரு அருட்சாதனத்தின் வழியாக, பாவசங்கத்தின் வழியாக நம் உள்ளத்தை தூய்மையாக்க முற்படுகின்ற பொழுது இயேசுவின் ரத்தம் எல்லா பாவங்களையும் கழுவி தூய்மையாக்கும் என்ற 1 யோவான் 1:7 இருக்கின்ற வார்த்தையின் பிரகாரம் இயேசு தன் ரத்தத்தை நம் மீது தெளித்து நம்மை தூய்மையாக்குவார். அப்படி தூய்மையாக்குகின்ற பொழுது எசாயா 1:18 இருப்பதை போல உன்னுடைய பாவங்கள் செந்தூரம் போல கரைவடிந்து கடந்தாலும் அதை நான் தூய பனி போல வெண்மையாக்குவேன் என்று சொன்ன கடவுள் நம்மை வெண்மையாக்குவார், நம்மை பரிசுத்தமாக்குவார். நாம் தூயோராக வாழ்கின்ற பொழுது நம்மிடம் இருக்கின்ற குறைபாடுகளை கடவுள் கரைந்தெறிந்து நிறைவுள்ள மக்களாய் வாழச் செய்வார். அன்பிலே, பகிர்விலே, மன்னிப்பிலே, பாசத்திலே, சமாதானத்திலே, இவை அனைத்திலும் நிறைவுள்ள மக்களாய் நம்மை வாழச் செய்வார். ஆகவே அன்பு சொந்தங்களே, இதோ இந்த நாளிலே நம் குறைதீர்க்க கடவுள் நம்மை தேடி வருகின்றார். ஆகவே தெய்வ பயத்தோடும் தூய உள்ளத்தோடும் ஆண்டவரை தேடுகின்ற பிள்ளைகளாக இருப்போம். குறை நீங்கி நிறைவுள்ள மக்களாய் வாழ்ந்து இறை ஆசிரை பிறருக்கு பகிர்ந்து கொடுப்போம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.